வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் கடி கச்சோரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த கச்சோரி வந்து நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆனால் எனக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த மார்வாடி ஸ்டைல் கச்சோரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மார்வாடி ஸ்டைல் கச்சோரிஸில் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு மசாலா தயார் பண்ணி ஸ்டஃப் பண்ணுவாங்க. அந்த கச்சோரி வந்து தயிர் குழம்போட சர்வ் பண்ணுவாங்க. மேலே நல்லா ஸ்பைஸியாக சட்னி போட்டு ஒரு தயிர் குழம்போட சர்வ் பண்ணுவாங்க. இது ஒரு அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இங்கே பெங்களூரில் வந்து நீங்கள் ஓல்ட் சிட்டிக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்குவாங்க. ரொம்பவே அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா தயார் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு ஏற்கனவே நல்லா வேக வச்சு மேலே இருக்க தூளெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கும். இஞ்சி, பச்சை மிளகா, மல்லி இலை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கும். மல்லி விதையை நல்லா இடித்து வச்சுருக்கேன். வெங்காய விதை கொஞ்சம் தேவைப்படும். சோம்பு, சீரகம், வெந்தயம் தேவைப்படும். மசாலா பொடி பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள், அதாவது கிச்சன் கிங் மசாலா யூஸ் பண்ணுறேன். சாட் மசாலா தூள், மிளகாய் தூள், மஞ்சள் பொடி. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி அலாங் வித் ஆல் தி இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். கடாயை மிதமான தீயில் ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுருக்கேன். மல்லி விதை, வெங்காய விதை, சீரகம், சோம்பு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டேன். அதுக்கு பிறகு இதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, மல்லி இலை சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இதில் வந்து மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், சாட் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். மேலே நல்லா எண்ணெய் மிதந்து வருது பாருங்கள். அந்நேரத்துக்கு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு நல்லா பொடி பொடியாக செஞ்சு இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்குல வந்து நம்ம வேக வைக்கிறப்போ கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். ஸோ நம்ம வந்து மசாலாவில் சேர்த்து பெரட்டுறப்போ அந்த மசாலா வந்து நல்லா கூடி வரணும். அந்த உருளைக்கிழங்குல அந்த ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகணும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வறுத்துட்டே இருங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஒரு மாவு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். ஏன்னா இது நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா நீங்கள் பரோட்டாஸில் ஸ்டஃப் பண்ணலாம், மிர்ச்சி வடாவில் ஸ்டஃப் பண்ணலாம். இன்கேஸ் நிறைய நீங்கள் செஞ்சிங்கன்னா மிர்ச்சி வடா கூட தயார் பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதக்கியிருக்காங்க. அந்த ஈரத்தன்மைலாம் கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. உருளைக்கிழங்கு மசாலா நல்லாவே ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சு நல்லா ஆற விட போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறப்போ சுத்தமாகவே சூடாக இருக்கக்கூடாது உருளைக்கிழங்கு. இப்போ நான் வந்து தயிர் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். தயிர் புளிப்பாக இருக்கக்கூடாது. தயிர் ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. கடலை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 முறை ஜலிக்கணும். பொடியாக இஞ்சி, பச்சை மிளகா, மல்லி இலை நறுக்கி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், தனியா பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட யூஸ் பண்ண போகிறேன். தாளிக்கிறதுக்கு சீரகம், வெங்காயம் விதை, சோம்பு, வெந்தயம், மல்லி விதை நல்லா இடித்து வச்சுருக்கேன் ஒன்று பாதியமாக. இப்போ நான் வந்து மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். இப்போ மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். தயிர் வந்து ஆன மட்டுக்கும் ஃப்ரெஷ் தயிரை யூஸ் பண்ணுங்கள். தயிரை பவுலில் சேர்த்து ஒரு பெலூன் விஸ்க் வச்சு நல்லா அடிச்சிட்டேன். கடலை மாவை ஜலிச்சு வச்சுருக்க தொட்டு உங்களுக்கு அந்த கட்டி முட்டி தட்டாது. கடலை மாவை தயிரில் சேர்த்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சிட்டேன். சுத்தமாகவே கட்டி முட்டி தட்டக்கூடாது. நல்லா அடித்து இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தனியாக
அடித்து எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கணும். நீங்கள் தேவைப்பட்ட மிக்ஸி ஜாரில் கூட தயிர் கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடித்து எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். கட்டி மட்டி சுத்தமாக தட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது மோர் குழம்பு தயார் பண்ணுறதுக்கு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன் மிதமான தீயில். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். மிதமான தீயில் எண்ணெய் காஞ்சதும் அதில் இடித்து வச்சுருக்க மல்லி விதை, சீரகம், சோம்பு, வெங்காயம் விதை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். பொரிஞ்சு அடங்கந்தும் இதில் பொடியை நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லி சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். பச்சை வடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதில் மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். மசாலா பொடி சேர்த்ததும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுங்க. அடித்து வச்சுருக்க தயிர், கடலை மாவு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப. இப்போ கொஞ்சமாக தண்ணியும் விட்டுருக்கேன். 1 லிட்டர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்தேன். ஆன மட்டுக்கும் நல்லா அது கலரி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கலரி விடலைன்னா தயிர் முறியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது கொதி வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு கொதி வந்திருக்கு. இந்த மோர் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருக்கேன். நான் எப்போது கச்சோரி தயார் பண்ணி சர்வ் பண்ணுறேனோ இன்னொரு வாட்டி கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ இந்த மோர் குழம்பு நல்லாவே கொதி வந்திருக்கு. அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன். கச்சோரி ரெடி பண்ண போகிறேன். மைதா மாவு 2 முறை நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன். கச்சோரி மாவு தயார் பண்ணி நீங்கள் முன்கூட்டியே கூட தயார் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் கச்சோரி ரெடி பண்ணலாம். ரவை தேவைப்படும், ஓம விதை, வெங்காய விதை. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஜீரணம் கூட ஆகும் உங்களுக்கு. இந்த ரெசிபி சாப்பிட்டீங்கன்னா ஹெவியாக இருக்காது. அப்போ சாப்பிட்றப்ப ஹெவியாக இருக்கும், இம்மிடியேட்டாக ஜீரணம் ஆகிடும். ஏன்னா இந்த ஓமம் சீரகம்லாம் நிறைய இருக்குது இதில். இப்போ இந்த மைதா மாவில் ரவை, ஓமம், வெங்காயம் விதை, உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் எண்ணெய், நெய் கலந்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவில் எண்ணெய், நெய் ஃபஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாவு எப்படி வரணும்னா நல்லா பொடி பொடியாக வரணும். அந்த எண்ணெய் நெய்யில் மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஒரு பொடி பிடிச்சோம்னா அது பொடி அப்படியே நிற்கணும். அட் த சேம் டைம் அதை நம்ம உடைச்சி விட்டோம்னா மாவு மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு வைக்கணும். சாஃப்டாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் சேர்த்து நான் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தேங்க. சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு. இந்த மாவு நல்லா பிசைஞ்சதும் மேலே ஒரு துணி போட்டு மூடி ஒரு 15லேருந்து ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு. 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் ஊற வைக்கலாம். இந்த மாவு வந்து நல்லா ஊறணும். ஒரு டவல் வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அது மேலே மூடி வச்சுருங்க. மாவு நல்லா ஊறணும். இது நீங்கள் மாவு முன்கூட்டியே கூட தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து ரெடியாக இருக்குது.
நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டேன் இந்த மாவை. லைம் சைஸோட பெரிய சைஸ் நான் வந்து உருண்டை தயார் பண்ணிக்க போகிறேன். இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்கும் நல்லா கூல் ஆயிடுச்சு. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு பொட்டேட்டோ ஃபில்லிங்கு. இன்னொரு முறை நல்லா இந்த மாவு ஊறினதும் இன்னொரு முறை நான் வந்து பிசைஞ்சிருக்கேன் இந்த மாவை. இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சு லைம் சைஸை விட கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டை தயார் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இது வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம், உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கு. நீங்கள் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா இந்த அவென்யூ ரோட் சைடு அப்படி இல்லைன்னா விவிபுரம் இந்த மாதிரி ஏரியாஸில் இந்த மார்வாடிஸ் நிறைய அவங்க செட்டில் ஆகிருக்காங்க. இந்த ஜெயின் அண்ட் மார்வாடி ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இந்த அவென்யூ ரோட், ராஜா மார்க்கெட் ஏரியா, விவிபுரம் சைடு எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமாக அவங்க சாப்பிட்றாங்க. நம்மலாம் வந்து ஈவினிங்ஸில் போகிற தொட்டு நம்ம சாட் ஐட்டமாக இது சாப்பிடுவோம். அவங்க வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இது பூரி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சர்வ் பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு நாள் முழுக்க வந்து இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும். அட் த சேம் டைம் பசி எடுக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல ஐட்டம்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து அந்த உருண்டை தயார் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாவு உருண்டையில் வந்து சென்டரில் நல்லா குழி மாதிரி தயார் பண்ணி அதில் உருளைக்கிழங்க ரொப்பி நான் வந்து எல்லா சைடும் கேதர் பண்ணி நான் அந்த கச்சோரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கிண்ணம் மாதிரி ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கணும். சென்டரில் ஃபில்லிங் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் வச்சு எல்லா சைடும் கேதர் பண்ணி நீங்கள் திருப்பியும் இன்னொரு உருண்டை மாதிரி தயார் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் பரோட்டாக்கெல்லாம் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணணும் ஸ்டஃபிங்கோட. இப்போ இந்த ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. ஸ்லைட்டாக வந்து நான் ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் இதை விட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் கடாயில் எண்ணெய் கூட நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, மிதமான தீயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போது நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த கச்சோரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது திக்காகவே இருக்கணும், ரொம்பவும் மெலிசாக நீங்கள் தட்டிடாதீங்க. திக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்றா இந்த கச்சோரி நான் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காஞ்ச எண்ணெயில் இந்த கச்சோரியை விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஸ்லோ ஃப்ளேமில் வறுப்படணும். அப்பப்போ திருப்பி திருப்பி விடணும். எனக்கு ஆல்டுகெதர் 5 minutes ஈச் சைடு ஃப்ரை ஆச்சு. லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்படி வந்ததும் நான் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பேப்பர் டவல் மேலே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வடிய விடுறதுக்கு பேப்பர் டவல் மேலே வச்சுருக்கேன். இப்போ இந்த கச்சோரி ரெடி ஆயிடுச்சு. நான் இது சர்வ் பண்ண போகிறேன். நான் 2வது ஈடு கூட இதே மாதிரி தயார் பண்ணேன். இந்த கச்சோரியில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அப் டு 2 days 2 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா கூட உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் போகவே போகாது. நல்லா ஃப்ளேக்கியாக ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்க தொட்டு இந்த கச்சோரி நீங்கள் வறுத்ததும் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், இல்லைன்னா அது கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கச்சோரி நல்லா ஃப்ரை ஆனதும் மோர் குழம்பும் நல்லா கொதிக்க வச்சு நான் இது பரிமாறியிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் மின்ட் சட்னி அண்ட் சில்லி சட்னி ரெசிபி சாட்ஸ்க்கு நான் எப்படி தயார் பண்ணணும்னு உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இந்த கச்சோரி ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக இருக்குது. இது நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சென்டரில் ஃபில்லிங் இருக்குது, சைடெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ஃப்ளேக்கியாக வந்திருக்கு. இப்போ இந்த கடி கச்சோரி ரெடி பண்ண போகிறேன். ஒரு பிளேட்டில் வந்து இந்த கச்சோரியை ஃபஸ்ட்டு பரிமாற போகிறேன். சிசர் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். அவங்க வந்து இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி வேடிக்கையாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கச்சோரியை வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த கச்சோரியில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அது கெடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் தயார் பண்ணி முன்கூட்டியே தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். கிறிஸ்பியாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கச்சோரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மோர் குழம்பு சூடு பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்க கொதிக்க சூடு பண்ணியிருக்கேன். மோர் குழம்பு மேலே வந்து ஊற்றிருக்கேன் இந்த கச்சோரி மேலே. நீங்கள் ஒரு 3லேருந்து 4 கரண்டி அளவுக்கு மோர் குழம்பு இது மேலே நீங்கள் சேர்க்கணும். இப்போ இது மேலே வந்து அந்த ரெட் சில்லி சட்னி, மின்ட் சட்னி நான் சேர்க்க போகிறேன். நல்லா காரமாகவே நல்லாயிருக்கும். இந்த மின்ட் சட்னி அண்ட் ரெட் சில்லி சட்னி ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கணும். அடித்து வச்சுருக்க தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், மல்லி இலை, பூந்தி. நீங்கள் பூந்தினா சேர்த்துக்கலாம், இல்லை சேவ்னா சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், மல்லி இலை, பூந்தி எல்லாம் மேலே தூந்தும். இது சுட சுட பரிமாறி இருக்கு. இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். All the links to my blog and social media in the description box below this video. The same recipe is also posted in YouTube English. YouTube English would link to the description box below this video. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை this is Vidya Lakshmi. Thank you so much for watching. Bye bye.